குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை பிரதமர் எடுத்துக்கொண்டால் சும்மா இருப்பார்களா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. மாநில சுயாட்சி அதிகாரங்களை மீட்க அமைக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கையும் வரலாற்று சாதனை படைக்கும் என நம்பிக்கை. மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஒன்றிய அரசின் ஏஜென்டான ஆளுநர் நிறுத்தி வைத்தால் என்ன அர்த்தம் என்று முதல்வர் ஸ்டாலின் காட்டம். ஒரே கல்லில் பல மாங்காய்கள் அடித்துள்ளதாக 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி முதல்வர் பேச்சு. பல ஆண்டுகளாக நிலவின ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா பூனைக்கு மணி கட்டியிருக்காங்க. மாணவர்களான உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவதற்கு டெட்லைன் கொடுப்பாங்க. அது மாதிரி சட்டமன்றம் பாஸ் பண்ணக்கூடிய சட்டத்தின் மேல ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர் முடிவெடுக்கணும்னு டெட்லைன் செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த தீர்ப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, மசோதாவை நிறுத்தி வைக்கிறதா இருந்தா 3 மாசத்துக்குள்ள அரசுக்கு தெரிவிக்கணும். பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறதா இருந்தா 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். ஒரு பில் 2வது முறையா ஆளுநருக்கு வந்தா உடனடியாக ஒப்புதல் வழங்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. தமிழ்நாடு கவர்னர் நிறுத்தி வச்ச 10 மசோதாக்களும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தந்து தீர்ப்பு வழங்கிடுச்சு. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு வச்சது மிகப்பெரிய வெற்றி. நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் செயல்படணும்னு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு கல்லில் பல மாங்காய்களை அடிச்சிருக்கிறோம். நான் கேட்கிறேன், பிரதமரோட உரிமையை பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? இந்த தீர்ப்பு வந்ததும் தாங்கிக்க முடியாம வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாடாளுமன்றம் பெரிய அதிகாரங்கள் கொண்டதுன்னு சொல்றாரு. ஏங்க, நாங்களும் அதைத்தானே சொல்றோம். சட்டமன்றத்துக்கு ஆளுநர்களை விட அதிக அதிகாரம் இருக்கா? இதையெல்லாம் நாங்க சொல்றதால நாங்க ஆளுநரோட அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் நினைச்சிட வேண்டாம். நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா? எதுவும் இல்லை. இப்போ ரீசெண்டா கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நல்லா தான் பேசிட்டு வந்தோம். அரசியல் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள பண்பாடு நட்புணர்வு காக்கப்படணும். நாளைக்கு இதே ஆளுநர் இடத்துல வேற யாராவது வந்து அவங்களும் இதையே செஞ்சா அவருடைய செயல்பாடுகளையும் எதிர்க்கத்தான் போகிறோம். ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மோட உரிமையை எந்த காலத்திலையும் விட்டு தர மாட்டோம். இதுதான் என்னுடைய பாலிசி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.